எப்பயும் போல் விட்டதுலேருந்தே தொடங்குவோம். இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி வேகமாக போய்கிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் ஒரு கதை வந்து உடைச்சி தள்ளிட்டு உள்ளே பார்த்தா இருட்டாக இருந்தது. நேரத்துக்காக வெளிச்சத்தை போட்டு உள்ளே வந்துட்டாச்சு. உள்ளே இருக்கிற லிவரை பிடிச்சி இழுத்தா அந்த இடம் லிஃப்ட்டு மாதிரி மேலே போகும். அதனால அந்த லிவரையும் பிடிச்சி இழுத்தாச்சு. இழுத்த வேகத்துக்கு 2 பேர் உள்ளே இறங்கின வேகத்துக்கு அவங்க 2 பேர்த்தையும் கொள்ளலான்ட்டு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கொள்ளணும்னு பார்த்தா அவனுக்கு ஈட்டி எடுத்து சொருக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே விட்டா நம்மளையும் கொண்டுவானோன்ட்டு அதில் ஒருத்தனை கொள்ள ஆரம்பித்தது தான். அதுக்கடுத்தது வந்து 2 பேர்த்தையும் தூக்கி போட்டு பால் மாதிரி எல்லாம் நின்றேன். அப்புறம் எனக்கே கடுப்பிடிச்சிச்சு. அதனால் ஒருத்தனை மட்டும் விட்டேன். இன்னொருத்தவனும் வந்தான். அவனை கொண்டுட்டு இவனையும் கொண்டுடலான்னு 2 பேர்த்துக்கு ஒரே ஷாட் தான். ஆளு காலி ஆகிட்டானுங்க. அடுத்து வந்தோடனே சுற்றியெல்லாம் ரத்தமாக போயிட்டுக்குது. என்னடான்னு பார்த்தா எங்கேருந்து ரத்தம் வருது காய்ச்சி. கொஞ்சம் சேஃப்டியாக போகலான்னு நானும் கத்தி எடுத்து வீசிட்டு போனேன். எனக்கு முன்னாடி ஒரு 2 பேர் நிற்கிறானுவ. 2 பேரா? எத்தனை பேர்? 1 2 3 4 பேர் நிற்கிறானுவ. சரி 4 பேர் 5 பேரா? சாரா 5 பேரில் 4 பேர் இருக்கிறானுவ. 4 பேர்த்தையும் வேகமாக கொண்டாகணும், இல்லைன்னா நம்மளை கொண்டுவானுவ. இரா அவ்வளோதான். அவங்கள் இவன் நம்மளை அடிக்கிறான். இவனையும் கொண்டுருவான். இவனை கொண்டுட்டு நம்ம அடுத்து அங்கே சீட்டு போனோம். சரி நம்ம கொஞ்சம் வேகமாக போகலான்ட்டு பார்த்தா கீழே ஏதோ ஒன்று காட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா ஸ்லைடு பண்ணே போய் ஜம்ப் பண்ணணுன்றது தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறானுவ. ஸோ நம்மளும் இது பண்ண ரெடி ஆகிட்டாச்சு. ஸ்லைடு பண்ண ரெடியாகி ஜம்ப் பண்ணி பிடிச்சாச்சு. நல்ல வேலை பிடிச்சிட்டோம். கீழே வந்துட்டாங்க. இந்த சைடு எங்கே வழி இருக்காதுல்ல, மேலே போகிறது தான் ஒரே வழி. அந்த ஒரு வழியை பிடிச்சி நம்மளும் மேலே போகலான்ட்டு மேலே வந்துட்டாச்சு. கையில் ஈட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து இருக்கிற மேஜிக் பவரில் எங்கேயும் நினைக்கிறேன். நமக்கு ஃபியூச்சரில் தேவைப்படுது. மை ஸ்பாட்டன்ஸ் ஏன்டா தலை தெரிவிக்க வரேன்? யாராவன்? ஒரு கண்ணு மட்டும்தான்டா இருக்குது, இன்னொரு கண்ணை காணண்டா. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கண்ணை அவனே நோண்டி தின்னு இருப்பான். அதனால தான் அம்மா பெஸ்ட்டாக வளர்ந்துக்கிறான். வேகமாக நம்மளே அடிக்க வரான். என்ன அடித்து என்ன பண்ண போகிறேன்? சாவிடா. ஒரு அடியே இப்படி மட்டையாயிட்டான். என்ன அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு தடவை அடிக்கணுமோ? திருப்பியும் மாட்டிக்கிட்டோம். திருப்பி சாவிடா. உன்ன மாதிரி நான் 100 பேர்த்த பார்த்துக்கிறேன்டா. அப்படிதான் பெருசா ஒரு அடிக்க பாடி குத்திட்டு நம்ம விட்டாதான்டா நீ என்ன அடுத்த தடவை உன் நெஞ்சிலே குத்தி கிழிக்கிறேன்டா. அவ்வளோதாங்க. இவனையும் கொண்டாச்சு. என்ன அந்த சைடு எங்கேயோ போயிட்டேன்னு அந்த மிருகம் தான் காய்ஸ். எங்கேயோ ஒரு இடத்துல வாய் வச்சுக்கிறோம். வந்துட்டான் காய்ஸ். நம்ம அடிக்கிறதுல ஒரு பக்கம் வாய் உள்ளாயின்னு போயிடுது. இருந்தாலும் திருப்பி வந்துட்டு அந்த வாயை சரி பண்ணி அந்த வாயை நம்ம திருப்பியும் அடித்து உடைக்கிறோம். என்ன கம்பி திறக்க மாட்டேங்குது. ஆனால் வரைங்களா கொஞ்சம் வேகமாக வாங்கடா. ஏண்டாம்மா பொறுமையாவோட வரீங்க. நாங்களும் எவ்வளோ வேலையாக இருக்கிறோம். கம்பி போயிடுச்சு. நான் வரேன்டா. அந்த மிருகமாக ஓடிட்டா. இந்த கதவை திறக்கிறோம். அந்த பக்கங்கிறவங்கள இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறோம். அதனால் நம்ம இந்த கதவை திறந்தாச்சு. அடுத்து எவனா இருந்தீங்கன்னா வேகமாக வாங்கடா, பார்த்துக்கலாம்டா. கூப்பிட்டோன்னே வரையாடா. யாரா நீ? சாகுங்கடா. அங்கே ஒருத்தவங்க தான் காய்ஸ். 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் மொத்தத்துக்கு. அதில் 2 பேர்த்த ஒரே ரிலே பண்ணிட்டாச்சு. திருப்பி இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கிறான். அவனையும் சேர்ந்து அப்படி ஒரே அடித்து 2 பேர்த்த எரிச்சாச்சு. பின்னாடி ஒருத்தவங்கிறான். அவனையும் அடித்து கொண்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு எங்கேயா வழி தான் பார்க்கணும். வழி இருந்தால் அந்த வீட்டில் எங்கேயா போகலான்னு பார்த்தா அங்கே எங்கேயுமே வழியே காணோம். சரி இந்த வீட்டில் போகலான்னு பார்த்தா அந்த இடமே ஈஸியாக இருந்துச்சு. வேகமாக ஓடியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக காத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒவ்வொரு லைக் பண்ணிடுங்க. See you again guys.